அடடே, பாட்டி தாத்தாவோட செல்ல குட்டிங்க. பாட்டி தாத்தாவை பார்க்க இங்க பாட்டி தாத்தா வீட்டுக்கே வந்துட்டீங்களா? என்னம்மா உடம்பு சரியில்லைன்னா முன்னாடியே சொல்றது இல்லையா? இப்படி ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆனதுக்கு அப்புறம் சொல்றீங்க. முன்னாடியே எங்க வீட்டுக்கு வந்திருந்தா என்ன எதுன்னு பார்த்து நல்லா ரெஸ்ட் எடுத்திருந்தா இந்த அளவுக்கு ஆயிருந்திருக்காது இல்லம்மா. ஐயோ ஒன்றும் இல்லைப்பா, அது கொஞ்சம் உடம்பு முடியாமல் போச்சு. நானும் இந்த கை வைத்தியம் அது இதுன்னு எல்லாம் பண்ணி சரி பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனால் சரியாகவே செய்யலை. அதுக்கப்புறம் இவர்கிட்ட இப்போ கூட உங்ககிட்ட சொல்ல வேணாம், பிள்ளைங்க வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துரும்னு தான் சொன்னேன். அதுக்குள்ளே இந்த மனுஷன் போனை போட்டு சொல்லிட்டு இருக்காரு. என்னம்மா நீங்க இப்படி எங்ககிட்ட சொல்லாம நீங்களே வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனாலதான் இப்ப அதிகமா இருக்கு. என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வர மாட்டோமா? அப்படி என்னம்மா உங்களை பாத்துக்கிறத விட எங்களுக்கு அங்க பெரிய வேலை. அட அது ஒண்ணும் இல்லப்பா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ அங்க வர சொல்லிருவீங்க. அங்க வந்துதான் இவளால இருக்க முடியாது. இந்த வீடு தோட்டம் தொரவுன்னு இது எல்லாம் விட்டுட்டு இவளால வர முடியாது. அதனாலதான் சொல்ல வேண்டாம்னே சொல்லிட்டு இருந்தா. என்னம்மா நீங்க இதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும்போது எல்லாம் பாத்துக்கிட்ட மாதிரி இப்போ வயசானதுக்கு அப்புறமும் அப்படியே இருக்கணும்னா முடியுமா? கொஞ்சம்லாம் அங்க வந்து எங்க கூட இருந்தா நாங்க பாத்துக்குவோம்ல. இல்லப்பா எதுக்கு அங்க வந்து இருந்து உங்களை எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னு தான் நாங்க 2 பேரும் இங்கேயே இருந்துட்டோம். அப்புறம் அதுவும் இல்லாம இருக்கிற கொஞ்ச காலம் நம்ம வீட்டுல நம்ம வாழ்ந்த இடத்துல இருக்கிறது தான்ப்பா சந்தோஷம். அதை விட்டுட்டு அங்க வந்து எப்படிப்பா இருக்கிறது? எப்பவும் இதையே சொல்லுங்கம்மா. ஆனா நல்லா இருக்கும்போது சரி, உடம்பு முடியாதப்போ கொஞ்சம்லாம் அங்க வந்து எங்க கூட இருக்கணும்லம்மா. இல்லப்பா அது ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. அதான் உங்களுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நாங்க கொஞ்ச நாளைக்கு இங்க உங்க கூடயே இருக்கலாம்னு தான் வந்திருக்கோம். அப்படியா கண்ணு? ஐயோ பாட்டிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அங்கதான் நாங்க உங்களை பார்க்க வருவோம். ஆனா நீங்க எல்லாரும் இங்க வந்து இருந்ததே இல்லையே. இப்பதானே முதல் தடவை இந்த பாட்டி தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இங்க எங்க கூடயே கொஞ்ச நாளைக்கு இருக்க போறீங்கன்னு நினைக்கும் போது பாட்டிக்கும் தாத்தாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணு. ஏன்பா சிவா, கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்க போறேங்கிறீங்க, லீவெல்லாம் இருக்காப்பா? ஆமாம்மா, ரியாக்கு ஸ்கூல் லீவு. எங்கேயாவது வெளியே போலான்னு சொல்லிட்டே இருந்தா. சரி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களா, அதான் இங்க கூட்டிட்டு வந்து இங்க கொஞ்ச நாளைக்கு உங்க கூட இருக்கலாமேன்னு லீவெல்லாம் போட்டுட்டு தாமா வந்திருக்கோம். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்திருக்கீங்க. ஆனா நீங்க பார்க்க வந்ததுமே அவளுக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு பாருங்க. எப்படி கலக்கலன்னு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கா. ஆமா பின்ன ஏன் செல்லங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த பாட்டிக்கு உடம்பு நல்லாகாம இருக்கும்? மணி மருமவளே, என் பேரனை குடுமா. இந்தாங்கத்த குடுமா. அப்புறம் இப்பதான் வந்திருக்கீங்க, 2 பேரும் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரிங்கத்த. டே ஆதிக்குட்டா, என்ன பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? என் செல்ல குட்டிங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால அங்க வந்து உங்களை பார்க்கவும் முடியல. இனி எப்ப வந்து உங்களை பார்க்க போறணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீங்களே இங்க வந்துட்டீங்க. ஆதி செல்லம், நீ பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்ட, நடவண்டியெல்லாம் ஓட்டுறேன்னு உன் அப்பா சொன்னான். ஆனா அதையெல்லாம் எப்ப வந்து பார்க்க போறணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே இங்க வந்துட்டீங்க. இனி இந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் பிடிச்சு நடக்கணும். அப்புறம் உனக்கு நடவண்டி வேணும்ல? எங்க நடவண்டி? நடவண்டி தானே, அதுக்கு என்ன? என் பேரனுக்கு ஒரு நடவண்டி செஞ்சு கொடுத்துட்டா போச்சு. தாத்தா உனக்கு நடவண்டி செஞ்சு கொடுப்பாரு. முன்னாடி அம்முக்குட்டி ஒன்ன மாதிரி சின்ன பிள்ளையில இருக்கும்போது உன் அப்பா தான் உன் அக்காவுக்கு நடவண்டி செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த நடவண்டியை தான் உன் அக்கா ஓட்டிக்கிட்டு வீடெல்லாம் நடந்தா. என்னமோ அந்த நடவண்டி இன்னும் வீட்டுல இருக்கா? ஓ அப்படியா, பரவாயில்லையே. நான் கூட இப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு காரு மாதிரி வண்டிகள்லாம் வருதே, அதை தான் ஓட்டி நடக்கணும்னு நினைச்சேன். ஆனா தாத்தா செஞ்சு கொடுத்த அந்த பழைய வண்டியை போட்டி நடக்கா. ஆமா பாட்டி, அப்பா ஆதிக்குட்டக்கு புது வண்டி வாங்கி கொடுக்கவே இல்ல. பாப்பாவோட வண்டி தான் ஆதிக்குட்டா ஓட்டா. அப்படியே ஓட்டி நடந்து போலிக்கடியோ கீழே விழுந்துடுவா. அது அப்படிதான் முன் நடக்க பழகும்போது கீழே விழுந்து தான் நடக்குவாங்க. நீயும் அப்படித்தானே சின்ன பிள்ளையில நடக்க பழகும்போது பொதுக்குன்னு கீழே விழுந்து அழுதுகிட்டே இருப்ப. அப்படித்தானே நீயும் நடக்க படிச்ச? ஆமா பாட்டி, ஆதிக்குட்டாவோ அப்படியே வண்டி ஓட்டி நடந்துட்டு போலிக்கடியோ கீழே விழுந்துட்டு அப்படி அழுவா. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறமா அவனே சரியாயிட்டு திரும்ப எந்திரிச்சு நடப்பான். சரி, இங்கேயும் குட்டி பையலுக்கு தாத்தா நடவண்டி செஞ்சு தருவாரு. அங்க உங்க வீடு மாதிரி இல்ல, இங்க வண்டி ஓட்டுறதுக்கு வெளியே நிறைய இடம் கிடக்கு. இந்த தலையில இருந்து அந்த தலை வரைக்கும் எல்லாம் நம்ம இடம் தான். என் குட்டி பையலே, தாத்தா நடவண்டி செஞ்சு கொடுத்தா இந்த வீடு மொத்தம் நடவண்டி ஓட்டி நடக்கணும். தாத்தா உனக்கு நடவண்டி செஞ்சு கொடுப்பாரு. அங்க உங்க வீடு மாதிரி இல்ல, இங்க வெளியே வண்டி ஓட்டுறதுக்கு நிறைய இடம் இருக்கு. இங்க நீ எங்க வேணும்னாலும் வண்டி ஓட்டி நடக்கலாம். பாட்டி, இது அங்க வரும்போது முடுக்கு செஞ்சு கொண்டு வருவீங்களா? அந்த முடுக்கு இங்க இருக்கா? அம்முக்கு முறுக்கு
வேணுமா? முறுக்கு இல்ல தங்கம், உனக்கு வேணும்னா சொல்லு, பாட்டி செஞ்சு தரேன். சரி, அதுக்கு என்ன, முறுக்கு இல்ல, இனி வேற என்னெல்லாம் வேணும்னு சொல்லி எல்லாம் பாட்டி செஞ்சு தரேன். இனி இங்க தானே இருக்க போறீங்க, பாட்டி எல்லாம் செஞ்சு தரேன். வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு தங்கம்? இதுதான் பாட்டி தாத்தாவோட வீடு, இங்க தானே நம்ம இருக்க போறோம். இதுதான் வீடா? ஆமாங்கண்ணு, இதுதான் வீடு. பாட்டி தாத்தா இத்தனை வருஷம் இருந்த வீடு. ஓ அப்பா இங்கதான் பிறந்தான், இங்கதான் வளர்ந்தான். இதுதான் நம்ம வீடுடா. இதுதான் வீடா? வீடுன்னா சோபா, கட்டிலு, சாடு எல்லாமே இருக்கும்ல, இங்க ஒண்ணுமே இல்ல. அப்புறம் பெட்ரூம், ஹாலு, அப்புறம் சோறு மாமா செய்ய இடம் எல்லாமே இருக்கும்ல, இங்க ஒண்ணுமே இல்ல. அப்படி எப்படி இது வீடு சொல்லுங்க? ஆதிக்குட்டா, இதுதான் வீடு சொல்லுங்க, இங்க ஒண்ணுமே இல்ல. நம்ம வீட்ல என்னெல்லாம் இருக்கும்? டிவி, படிச்சுட்டே டிவி பார்க்கறதுக்கு சோபா, அப்புறம் சாச்சி தூங்கக்கு கட்டிலு, யூனிகார்ன் பெட்ஷீட், அப்புறம் யூனிகார்ன் தலைவாணி, அப்புறம் சைக்கிள், நிறைய விளையாட்டு ஜாமான் எல்லாமே இருக்கும்லடா, இங்க ஒண்ணுமே இல்ல. அப்புறம் நம்ம சாச்சி தூங்கக்கு பிங்க் பெட்ரூம் இருக்கும்ல, இங்க பாரு பிங்க் பெட்ரூமே இல்ல. பாட்டி தாத்தா வீட்டுல நம்ம வீட்டுல இருக்க மாதிரி ஒண்ணுமே இல்லடா. பாப்பாக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்ல. உனக்கு பிடிச்சிக்கா? பூ இல்லடா, இந்த வீடு பிடிச்சிக்கா கேட்டேன். போடா, பாப்பாக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்ல, பாப்பா இங்க இருக்க மாட்டேன். அப்பா, பாட்டி தாத்தா வீட்டுக்கு போலாம் சொன்னீங்க, அப்பயே நம்ம இங்க வந்துக்கோ. இதுதான்டா பாட்டி தாத்தா வீடு. நீ தானே பாட்டி தாத்தா வீட்டுக்கு போய் அங்கேயே கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம்னு சொன்னப்போ, பாட்டி தாத்தா கூட இருக்க போற, ஜாலி, நம்ம அங்கேயே போய் இருக்கலாம்னு சொன்னேன். அதனால தானே இங்க கூட்டிட்டு வந்தேன். இதுதான்டா நம்ம பாட்டி தாத்தா வீடு. இதுதான் வீடா? அப்பனா நம்ம வீட்ல இருக்க மாதிரி இங்க ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லையா? என்ன ஒண்ணுமே இல்லைங்கிற? அது நம்ம வீட்ல இருக்கும்ல, சோபா, டிவி, அப்புறம் கட்டிலு, அப்புறம் பீரோ, அப்புறம் மாமா செய்ய இடம் எல்லாமே இருக்கும்லப்பா, இங்க ஒண்ணுமே இல்ல. ஓ, அத சொல்றியா? டே அம்மு, அது அங்க நம்ம வீட்ல எல்லாம் இருக்கும். இது பாட்டி தாத்தா வீடுல, அதுவும் இல்லாம இது கிராமம்டா. இங்க அந்த மாதிரி டிவி, கட்டிலு அதெல்லாம் இருக்காது. இங்க பாத்தீல, பாட்டியும் தாத்தாவும் உங்க கயிறு கட்டில் இருக்குல்ல, அதுலதான் படுத்துக்குவாங்க. அதுல கூட படுக்க மாட்டாங்க, கீழே தான் பாய் விரிச்சு படுப்பாங்க. கீழயா? கீழ எப்படி படுப்பாங்க? கீழ பட்டா குளிரும்ல. இல்லடா, குளிராது. அது பாட்டி தாத்தா எப்பவுமே இங்க கீழே படுத்து பழகிட்டாங்க. உனக்கு தெரியும்ல, அங்க நம்ம வீட்டுக்கு வந்தா கூட தாத்தா கட்டில் மேல எல்லாம் படுக்க மாட்டாரு, கீழே தானே பாய் விரிச்சு படுப்பாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் படுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் டிவி, சோஃபா அதெல்லாம் இங்க இருக்காதுடா. இது கிராமம்ல, இங்க இப்படிதான் இருக்கும் வீடு. அது உனக்கு அங்க நம்ம வீட்ல இருந்ததுனால, இங்க வந்து இதெல்லாம் நீ புதுசா பாக்குறதுனால உனக்கு என்னமோ மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்லடா. இல்லப்பா, எனக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்ல, நம்ம வீடு தான் பிடிச்சிருக்கு. எனக்கு நம்ம வீட்டுக்கு போகணும். என்னது, வீட்டுக்கு போகணுமா? எரியா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாளைக்கு இருந்தா உங்களை பாத்துக்கலாம் தான் நீங்க வந்திருக்கோம். இப்ப இங்க இருக்க பிடிக்கல, உடனே போகணும்னா அப்படியெல்லாம் போக முடியாது. இங்க பாரு, பாட்டி தாத்தா வீடு இப்படிதான் இருக்கும். அது நீ இன்னி வரைக்கும் இந்த மாதிரி கிராமத்துல உள்ள வீட்டுல எல்லாம் வந்து இருந்தது இல்லல்ல, அதான் உனக்கு வித்தியாசமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்தேன்னா உனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். இல்ல, எனக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்ல. இங்க டிவியே இல்ல. அப்ப எப்படி டாம் கேட், அப்புறம் சின்சான், அப்புறம் டோரேமான் இதெல்லாம் பார்க்கறது? டிவி பார்க்கனா பாப்பாக்கு போர் அடிக்கும்ல. ஐயோ டே அம்மோ, உனக்கு இவ்வளவுதான் பிரச்சனையா? டிவி இல்லைன்னா போர் அடிக்கும்னு யார் சொன்னா? டிவியை விட போர் அடிக்காம இருக்கிறதுக்கு இங்க ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்து இங்க என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் டிவி எல்லாம் வேண்டாம், நான் இதுக்கு மேல இங்கதான் இருக்க போறேன், அப்பா கூப்பிட்டாலும் ஊருக்கு வர மாட்டேன்னு சொல்லுவேன். இல்ல, பாப்பா அப்படி சொல்ல மாட்டா. பாப்பாக்கு பாட்டி தாத்தா பிடிக்கும், ஆனா இங்க பாட்டி தாத்தா வீடு பிடிக்கவே இல்ல. யாரு குட்டா, இங்க நமக்கு விளையாண்ட ஒண்ணுமே இல்லடா, நம்ம எப்படி இங்க இருக்கிறது? பாப்பாக்கு இந்த வீடே பிடிக்கல, உனக்கு பிடிச்சிருக்கா? போடா குட்டா, இங்க பூ மட்டும்தான் இருக்கு, விளையாண்டுக்கு வேற ஒண்ணுமே இல்ல. பாப்பாக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்ல.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.